ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியா நேபாள் ட்ரிப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா நேபாள் மணி வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். அதுபோல் இந்த நேபாளில் வந்து என்னென்ன நோட்டுங்க வந்து இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 5 ரூபா அதுமாரி இருக்குது. ஸோ ஆனால் நேபாளில் என்னென்ன மணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. ஸோ அந்த நோட்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து 5 ருபீஸ்லேருந்து தான் எல்லாம் ப்ராடக்ட் கிடைக்கும். 1 ரூபா 2 ரூபாங்க கிடையாது. ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 5 ரூபா அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. 5 ரூபாலேருந்து 1000 வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ வந்து அந்த நோட்டுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 ரூபா நோட்டு எப்படி இருக்குது, 1000 ரூபா நோட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா நோட்டையும் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லா கேஷையும் வந்து கையில் எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து இந்த கேஷில் வந்து என்னென்ன பிரிண்ட் அடிச்சிருக்காங்க, இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் 5 ருபீஸ் நோட்டு, நேபாளோட 5 ருபீஸ் நோட்டு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் ஏதோ எழுதிருக்கு. அண்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டு சிகரம் பங்களா, அந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து நோட்டில் அடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இங்கே என்னமோ ஒரு மாளிகை இருக்குது, என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்துருக்கு நேபாள் ராஷ்ட்ரிய பேங்க் அண்டு 5 ருபீஸ்னு இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது என்னமோ எறும்பு மாடான்னு தெரில. இதான் நேபாளோட ஸ்டார்டிங் மணி 5 ருபீஸ். அதுக்கப்புறம் நம்ம 10 ருபீஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் 10 ருபீஸ் இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சீராக இருக்குது இந்த 10 ருபீஸ்லையும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா மான் இருக்குது, நேபாள் ராஷ்ட்ரிய பேங்க்னு போட்டிருக்கு, ₹10 போட்டிருக்கு. இதில் வந்து மான் பிக்சர் இருக்குது. அது நம்ம 20 ருபீஸ் பார்ப்போம். 20 ருபீஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும் 20 ருபீஸ். இதுலேயும் வந்து எவரெஸ்ட் சீரம் தான் இருக்குது. இது பின்னாடியும் பார்த்திங்கன்னா இதில் வந்து மான் தான் இருக்குது, பார்த்தா தெரியும். நோட்டு கொஞ்சம் சரியாக இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரியுமானதால் பின்னாடி இதுலேயும் மான் இருக்குது, 2 மான் வச்சுருக்கு. இதான் வந்து 20 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம 50 ருபீஸ் பார்க்க போகிறோம். 50 ருபீஸில் வந்து எவரெஸ்ட்டு இதான் இருக்குது ஃபோட்டோ. இதான் 50 ருபீஸ், ப்ளூ கலரில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை இருக்குது போல இருக்குது, சிறுத்தை இது. இதில் வந்து சிறுத்தை இருக்குது. ஒரு ருபீஸ்லேயும் வந்து இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் ஃபோட்டோ தான் பேக்கில் இருக்குது. எல்லாமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட்டு சீரம் ஃபோட்டோ மட்டும்தான். இது 100 ருபீஸ். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம் இருக்குது. அப்புறம் 100 ருபீஸ் பார்த்தா தெரியும். ஒரு நோட்லேயும் ஒரு விலங்கோட ஃபோட்டோ இருக்குது. காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எவரெஸ்ட் சிகரம் இந்த ஃபோட்டோ மட்டும் தான். அதுக்கப்புறம் 500 எவரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதான் 500. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா புலி, அதில் வந்து சிறுத்தை இருந்தது, இதில் 2 புலி இருக்குது, பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் 1000 ருபீஸ் பார்ப்போம். இதுதான் 1000 ருபீ நோட்டு. இதுலேயும் வந்து எவரெஸ்ட் சிகரம் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் 1000 ருபீஸ் நோட்டு. நல்லா பெருசாக இருக்குது, நீளமாக, நல்லா ஓரளவு திக்னஸாகவும் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா யானை, இது இந்த 100 ருபீஸில் வந்து யானை இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீ இது நம்ம இந்தியன் ருப்பியோட நோட்டை ஒப்பிடும்போது அவ்வளோ திக்னஸாக இல்லை, ரொம்ப நோட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியன் கேஷ் மாரி ரொம்ப திக்னஸாக இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நேபாள் கேஷ் வந்து 5 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் பார்த்தோம். எப்போ இருக்குது, என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். என்ன கலரில் இருக்குது, என்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நோட்டு ஃபுல்லாக 5 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து மணி வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்தியா 1 ருபீனா இங்கே 1 ருபீ 60 பைசா, கிட்டத்தட்ட 6% வந்து இந்தியா காஸ்ட்டோட இங்கே வந்து அதிகமாக இருக்குது. இந்தியா காசு மதிப்பு வந்து இங்கே நேபாளில் வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 ரூபானா 1 ரூபா 60 காசு இங்கே நேபாள், ஓகேவா? அப்போ வந்து இந்தியன் 1000 ருபீனா நேபாள் 1600 ருபீஸ். ஸோ இந்தியா 500 ருபீஸ்னா நேபாள் 800 ருபீஸ். ஸோ இங்கே வந்து 6% வந்து அதிகமாக இருக்குது. இந்தியா காஸ்ட் வந்து நேபாளில் வந்து வேல்யூ மதிப்பு வந்து 6% அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 1 ரூபாய்க்கு 1 ரூபா 60 காசு, அதேமாரி 1000 ருபீஸ் இந்தியா காசுக்கு வந்து 1600 ருபீஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நேபாளில் வந்து மணியை பார்த்தோம், 5 ருபீஸ்லேருந்து 1000 ருபீ வரைக்கும். அதுமாரி இந்தியா நேபாள் மணி வேல்யூ என்னன்னு பார்த்தோம். ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.